ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதாசmayalarai. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப சுவையான சுய்யம், சுழியம், சுசியம் எப்படி வேணாலும் சொல்லலாங்க. ஒவ்வொரு ஊர்களில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இது ஒரு அருமையான பாரம்பரியமான ஸ்வீட்டுங்க. இது நல்ல புரோட்டீன் நிறைந்த கடலைப்பருப்பு அல்லது பச்சைப்பயிறு வேக வச்சு அதில் நல்ல வெல்லம்லாம் சேர்த்து ஒரு பூரணம் தயார் பண்ணி அது நல்லா மாவில் முக்கி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிட்றோம். ஒரு அருமையான ஸ்வீட்டு. கண்டிப்பாக தீபாவளி பலகாரங்களில் இது முக்கியமாக இருக்கும். இது ரெண்டு விதமாக பண்ணலாங்க. ஒன்று கடைகளில் பேக்கரியில் பண்ணுற மெத்தட், இன்னொன்று ட்ரெடிஷ்னலாக வீட்டில் பண்ணுற மெத்தட். பேக்கரியில் மைதா மாவில் மேல் மாவு தயாரித்து அதில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணுவாங்க. இது டேஸ்ட்டு கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும். அடுத்த நாள் வரைக்கும் வச்சு கூட சாப்பிடலாம். இன்னொன்று ட்ரெடிஷ்னல் மெத்தட், அரிசி உளுந்து ஊற வச்சு அரைச்சி மேல் மாவு தயாரித்து அதில் பூரணம் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணுறது. அது ட்ரெடிஷ்னல் மெத்தட். அந்த மெத்தட் ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணிட்டேன். நிறையா பேர் செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கிறதா சொன்னீங்க, நன்றி. நிறையா பேர் அதே மாதிரி இந்த பேக்கரி ஸ்டைல் மெத்தடையும் போஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ரெசிபியும் பார்த்துடலாங்க. வாங்க, அருமையான சுய்யம் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன், சன்னா தால். இது கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் இருக்குங்க. இது நல்லா ஒரு 2 தடவை கழுவிட்டு நம்ம குக்கரில் சேர்த்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4 விசிலுக்கு குக் பண்ணால் நல்லாவே குழைவாக வெந்துடும். ஸோ நான் இங்கே குக்கரில் சேர்த்து விட்டுட்டேன். இப்போ 4 விசில் அந்த ஸ்டீமெல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பருப்பு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி குழைவாக வெந்திருக்கணும். இப்போ எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்குது இல்லைங்களா, இதை நம்ம வடிச்சிடலாம். இந்த தண்ணி வேண்டாம். இப்போ தண்ணி வடித்தாச்சு. இதை நல்லா மத்து வச்சு இப்படி மசிச்சு விட்டுறலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மசிச்சு விட்டுறணும். நம்ம குக்கரில் வேக வச்சங்காட்டிக்கு ஜஸ்ட் அந்த மத்து வச்சே மசிச்சா போதும். அப்படி ரொம்ப பருப்பாக இருந்தால் மிக்சியில் ஒரு ஓட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது இங்கே பருப்பு ரெடி, வெல்லம் ரெடி. அதாவது 1 கப்பு பருப்புக்கு 1 கப்பு வெல்லம் எடுத்துருக்கிறேன். உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமாகவோ கம்மியாகவோ எடுத்துக்கோங்க. பட் இது சரியாக இருக்கும். அடுத்தது ஒரு சின்ன தேங்காவை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கிற 1 கப் அளவுக்கு. இப்போ இந்த 3 சேர்த்து நல்ல ஒரு அருமையான பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம ஜாகரி வெல்லம் கரைச்சி வடித்து எடுத்து வச்சிடலாம். ஸோ இங்கே ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டுருக்கிறேன் அந்த வெல்லமில். இப்போ அது நல்லா அப்படி கொதிக்க விட்டுட்டு நல்லா அது கரைஞ்சி கொதித்து வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா வடிச்சிடலாம். இப்போ கரைச்ச வெள்ளைப்பாகு ரெடியாக இருக்குங்க. இப்போ இதை மறுபடியும் நான் அதே பேனில் ஊற்றுறேன். இப்போ இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். இங்கே ஒரு சின்ன தேங்காவை நல்லா துருவி வச்சுருக்கிறேன். இப்போ அந்த தேங்காவை சேர்த்து விட்டுறலாம். இப்போ துருவின தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம 1 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இப்போ உடனே நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருந்த கடலைப்பருப்பை சேர்த்து விட்டுறலாங்க. இந்த கடலைப்பருப்பு சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த பாகோடு சேர்ந்து தேங்காயும் கடலைப்பருப்பும் நல்லா வெந்து திக்காகி வரணும். இப்போ இதில் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நான் ஸ்வீட் ரெசிபீஸ்க்குன்னே சர்க்கரையோட ஏலக்காவை பிடிச்சி வச்சுருப்பேன். அதிலேருந்து 1 ஸ்பூன் போட்டு விட்டுட்டேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க. இனி நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஒரு மினிமம் ஒரு 7-8 நிமிஷத்தில் நல்லா திக்காகிரும். அதுக்கப்புறம் நம்ம ஆற விட்டு உருண்டை பிடிக்கணும். பாருங்கள், திக்காகிட்டே வர்றது நம்மளுக்கு தெரியுது. 5 நிமிஷத்தில் இப்படி ஆயிடுச்சு. இன்னொரு 2 நிமிஷம் கலர்னா நல்லாவே திக்காயிரும். பாருங்கள், நல்லாவே திக்காகிடுச்சு. உருண்டை பிடிக்கிற பக்குவம் வந்தாச்சு. இனி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி நம்ம நல்லா ஆற விட்டுறலாம். நல்லா ஒரு 15-20 நிமிஷத்தில் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்மளுக்கு வேணுங்கிற சைஸில் உருண்டை பிடிச்சிக்கிறோம். ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப சின்னதாக இல்லாமல் இந்த மாதிரி மீடியமாக பிடிச்சிக்கோங்க. நான் எடுத்திருக்கிற அளவுக்கு, அதாவது பருப்பு தேங்காய் இந்த அளவுக்கு ஒரு 20 உருண்டைக்கு மேலே நம்ம பிடிக்க முடியும். இந்த மாதிரி லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்து வச்சுருங்க. இந்த பூர்ணமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நல்லா அந்த மாவில் முக்கி ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிடும்போது ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. ஒரு அருமையான ரெசிபி, மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ பாருங்கள் நல்ல பூரணம் நல்லா பிடிச்சி வச்சாச்சு. இப்போ அடுத்தது மேல் மாவு ரெடி பண்ணிடலாம். இங்கே மைதா மாவு யூஸ் பண்ணி நான் மேல் மாவு ரெடி பண்ணுறேன். 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு நல்ல மாவை கரைச்சிக்கணும். அதாவது இந்த மாவு எப்படி இருக்கணும்னா, நம்ம இட்லி மாவு மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தோசை மாவு பக்குவத்துக்கு ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கு நடுவில் மீடியமாக இருக்கணும். அதாவது மாவில் பூரணம் டிப் பண்ணி நல்லா கோட் பண்ணி எடுத்து ஃப்ரை பண்ணுற பக்குவத்தில் இருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி அளவளவாக விட்டு கரைச்சிக்கங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நல்லா நம்ம சுயம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் விட்டு நல்லா சூடு பண்ணிக்கணும். ஸோ இங்கே மாவு ரெடி, பூரண உருண்டைகள் ரெடி, எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு. இனி அடுத்தது நல்லா இந்த பூரண உருண்டைகளை நல்லா இந்த மாவில் டிப் பண்ணி சூடான எண்ணெயில் போட்டு நல்லா கொஞ்சம் பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா பொரிய விட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக திருப்பி போடுங்க. எல்லா சுயங்களும் நல்லா அப்படி 2 சைடு திருப்பி போட்டு லைட்டாக கொஞ்சம் கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் எடுத்தால் அவ்வளோதாங்க, சுவையான சுயம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல ஒரு பேக்கரி ஸ்டைல் ரெசிபி. இது மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு அருமையான ட்ரெடிஷ்னல் பலகாரம் இது. நல்ல இந்த கடலைப்பருப்பு வெல்லம் எல்லாம் சேர்க்கறதுனால நல்ல ஒரு ஹெல்த்தியான பலகாரமும் கூட. ஒரு அருமையான டீ டைம் ஸ்நாக். மிஸ் பண்ணாமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.